வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. திண்டுக்கல் மாரியம்மன் கோவில் மாசி திருவிழா பிப்ரவரி 13 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிலையில் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான பூக்குழி இறங்கும் நிகழ்வானது வெகு விமர்சையாக நடைபெற்றுள்ளது. மதுரை மாவட்டத்தில் தனது தமிழக வெற்றி கழக கட்சியின் முதல் மாநாட்டை விஜய் நடத்தப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பொறுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை முடிவு செய்யும் என்று நீதிபதி அறிவித்துள்ளார். ஜாமீன் வழக்கை வருகின்ற மார்ச் 12 உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. தருமபுரி மாவட்ட பாஜக சார்பில் தருமபுரி சட்டமன்ற தொகுதி மேற்பார்வை கூட்டம் மற்றும் அலுவலகம் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மோடியை பிரதமராக ஏற்று தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும், தேர்தலில் சீட்டு கொடுத்து அந்த சின்னங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க பாஜக உழைக்க தயாராக இல்லை என தருமபுரியில் பாஜக KP ராமலிங்கம், தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் வருமான வரி சோதனையில் மாட்டிய பிறகு பாஜகவிற்கு ரூபாய் 100 கோடியை தேர்தல் நன்கொடையாக வழங்கியுள்ளது என்ற உண்மையை பத்திரிகையாளர் தான்யா ராஜேந்திரன் கண்டுபிடித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இன்று வரை விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19 நடைபெற உள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் வேட்புமனு தாக்கல் மார்ச் 28 எனவும், வாக்குப்பதிவு ஏப்ரல் 19 எனவும், வாக்கு எண்ணிக்கை மே 22 நடைபெறும் எனவும், தேர்தலில் வெற்றி பெறும் கட்சி மே 30 ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.